தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சொகுசு காரில் கடத்தப்பட்ட 156 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. கொலசனஅள்ளி நெடுஞ்சாலையில் வெள்ளிச்சந்தை நோக்கி வந்த சொகுசு காரில் ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 156 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக 25 வயது வாகன ஓட்டுநரும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 24 வயது நபரும் பிடிபட்டனர். இளைஞர்களின் உடல்நலத்தை கெடுக்கும் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகமாக தமிழகத்துக்கு கடத்தி வரப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாக்பூரில் இருந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை வாங்கி சென்னை திருவொற்றியூர் பகுதியில் விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். காரடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 500 போதை மாத்திரைகள் மற்றும் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப்பொருள் ஒழிப்பு எனும் பெயரில் 2.0, 3.0 என சவடால் பேசிய ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் புழங்குவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் 20 கிலோ கஞ்சா வைத்திருந்த வடமாநில இளைஞர் பிடிபட்டார். ஓமலூர் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் வைத்திருந்த பையில் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா வைத்திருந்த மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா அம்பரோல் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து சுமார் 20 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.